திரும்ப 800க்கு வந்துருச்சு. இது வாங்கி 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ வழியே இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் சமைச்சு பார்க்கலாமா? பால் வச்சுக்க, தண்ணி வச்சுக்க, வேறு அப்புறம் மற்றதெல்லாம் சமைக்காமல் பட்னியாகவே கிடக்குறதா? நமக்கு வந்து சோதனை. ஊருக்கே சோறு போட்டேன், எனக்கு ஒரு ரூபா சோறு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்க மாட்டேங்குது. டம்ளர் பாலை குடிச்சிட்டு கிடக்க வேண்டியதான். தெரிஞ்சிருச்சுன்னா நிலைமையே ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணுங்க. இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. இது சுவிட்சு தான் ஆஃப் பண்ணீங்க கீழே. 200 வச்சோம், 400 வந்துருச்சு. அதுவாக எகிறது திடீர்னு? அப்படிங்களா? சரி, இல்லையே இஞ்சி மோர் அடிக்கணும்ப்பா. சட்னி கேட்குறா, கொண்டு போய் கொடுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குக்கர் வாங்கினப்ப ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த கரண்ட் அடுப்பு. இப்போ யூஸ் ஆகுது எங்களுக்கு இந்த டயத்தில், சிலிண்டர் இல்லாத டயத்தில். சிலிண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிக்கனமாக வச்சுக்கணும். ஆவியில் வேகிற ஃபுட்டை தான் சாப்பிடணும் இப்போதைக்கு. அதை 10 நிமிஷத்தில் வேலை முடியணும். டிஃபன்லாம் சாப்பாடும் 10 நிமிஷத்தில் முடியணும். அப்படி தான் செஞ்சுக்கணும். ஏன்னா பாதி நாள் பட்னியாக தான் கிடக்கணும். இல்லைன்னா எவ்வளோ விற்கிதே விலைக்கு அதை தான் வாங்கி ஆகணும்.